வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு போலீஸ் கான்ஸ்டபிள் தேர்வு எழுதி முடிச்சாச்சு. இப்போ அடுத்த கட்டமான பிசிக்கல் டெஸ்டுக்கு தயாராகலாமா வேண்டாமான்னு ஒரு பெரிய குழப்பத்துல இருப்பீங்க இல்லையா? கவலைப்படாதீங்க. 2025 தேர்வுக்கான கணிக்கப்பட்ட கட் ஆஃப் மார்க்ஸ் என்னவா இருக்கலான்னு இந்த பகுதியில தெளிவா பார்க்கலாம் வாங்க. சரி, தேர்வு எழுதின எல்லாருடைய மனசுலயும் ஓடிட்டு இருக்கிற ஒரே கேள்வி இதுதான். நான் வாங்கியிருக்கிற மார்க்குக்கு பிசிக்கல் ட்ரெயினிங் ஸ்டார்ட் பண்ணலாமா? வாங்க, இந்த கேள்விக்கான பதிலு தான் இப்ப நம்ம ரொம்ப விரிவாக அலச போறோம். ஓகே, நேரடியா விஷயத்துக்கு வந்துடலாம். நாம பார்க்க போற இந்த கட் ஆஃப் கணிப்புகள் ஏதோ தோராயமா சொன்னது கிடையாது. உங்கள மாதிரி தேர்வு எழுதிய ஆயிரக்கணக்கான நண்பர்கள் கொடுத்த மார்க்ஸை அடிப்படையா வச்சுதான் இதை உருவாக்கியிருக்கோம். முதல்ல ஆண் தேர்வர்களுக்கான கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவா இருக்கலான்னு பாத்திரலாம். ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியா எவ்வளவு மார்க்ஸ் தேவைப்படலான்னு இப்ப நம்ம விளக்கமா பாப்போம். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது ஆண் தேர்வர்களுக்கான மதிப்பெண்கள். பொது பிரிவுல, அதாவது ஜெனரல் கோட்டால ஓசி, பிசி, எம்பிசி கேட்டகரியில வர்றவங்க 57 மார்க்குக்கு மேல எடுத்திருந்தா நீங்க நம்பிக்கையோட பிசிக்கல் ட்ரெயினிங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி பிசிஎம் பிரிவினருக்கு 48ம், எஸ்டி பிரிவினருக்கு 55ம் தேவைப்படலாம். ஸ்போர்ட்ஸ் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான பிரிவுகளுக்கு 50 மார்க் எடுத்திருந்தா போதும். அடுத்து பெண் தேர்வர்களுக்கான கணிக்கப்பட்ட கட் ஆஃப் என்னன்னு பார்க்கலாம். ஆண்களுக்கு பார்த்தா மாதிரியே இங்கேயும் ஒவ்வொரு பிரிவு வாரியா கட் ஆஃப் கணிக்கப்பட்டிருக்கு. பெண் தேர்வர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஓசி, பிசி, எம்பிசி மாதிரி பிரிவுகள்ல 52 மார்க்குக்கு மேல எடுத்திருந்தீங்கன்னா தைரியமா அடுத்த கட்டத்துக்கு தயாராகலாம். ஸ்போர்ட்ஸ் கோட்டால இது 45 இருக்கு. குறிப்பா பிசிஎம் பிரிவினருக்கு ஜெனரல் கோட்டால 40 மார்க்கும், ஸ்போர்ட்ஸ் கோட்டால 35 மார்க்கும் தேவைப்படலாம். உங்க கேட்டகரிக்கான மார்க் என்னன்னு இதுல ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. சரி, இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. ஆனா இதெல்லாம் எப்படி கணிக்கப்பட்டது? இதுக்கு பின்னாடி ஏதாவது உறுதியான டேட்டா இருக்கா? வாங்க, இந்த கணிப்புகளுக்கு பின்னாடி இருக்கிற அந்த விஷயங்களை பத்தி இப்ப பார்க்கலாம். முதல்லே சொன்ன மாதிரி இது தோராயமான கணிப்பு கிடையாது. உங்கள மாதிரி தேர்வு எழுதிய சுமார் 3648 தேர்வர்கள் கொடுத்த ஒரிஜினல் மதிப்பெண்களை வச்சுதான் இந்த கட் ஆஃப் கணிக்கப்பட்டிருக்கு. இவ்ளோ பெரிய டேட்டாபேஸ் இருக்கிறதுனால இது ஓரளவுக்கு துல்லியமா இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. நம்ம மனசுல வச்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த 1:5 செலக்ஷன் ரேஷியோ. அதாவது ஒரு காலி பணியிடத்துக்கு 5 பேரை பிசிக்கல் டெஸ்டுக்கு கூப்பிடுவாங்க. இதுதான் போட்டியோட தீவிரத்தை நமக்கு தெளிவா காட்டுது. போட்டியோட அளவை இன்னும் சிம்பிளா சொல்றேன் கேளுங்க. கிட்டத்தட்ட 2.25 லட்சம் பேர் இந்த தேர்வை எழுதியிருக்காங்க. ஆனா மொத்த வேகன்சி வெறும் 3644 தான். சோ இந்த 1:5 ரேஷியோ படி 18,000க்கும் அதிகமானவங்க அடுத்த கட்டத்துக்கு செலக்ட் ஆவாங்க. அந்த 18,000 பேர்ல நீங்க ஒருத்தரா இருக்கணும். நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், கான்ஸ்டபிள் போஸ்டுக்கு மட்டும் ஏன் ஸ்போர்ட்ஸ் கோட்டா கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு. அதுக்கு காரணம் இதுதான். 2ஆம் நிலை காவலர் பதவிக்கு வெறும் 7% தான் ஸ்போர்ட்ஸ் கோட்டா. ஆனா ஃபயர்மேன் மற்றும் ஜெயில் வார்டன் பதவிகளுக்கு 10% ஒதுக்கீடு இருக்கு. இந்த 3% வித்தியாசம்தான் கான்ஸ்டபிள் போஸ்டுக்கான போட்டியை அதிகமாக்குது. சரி, இப்போ இந்த எல்லா தகவல்களையும் வச்சுக்கிட்டு நீங்க அடுத்து என்ன செய்ய போறீங்க? உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவா இருக்கணும்னு இப்ப பார்க்கலாம். ஒருவேளை அஃபிஷியலா வந்த ஆன்சர் கீழ தப்பு இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதுக்கு கிரேஸ் மார்க்ஸ் கேட்கறதுக்கு உங்களுக்கு முழு உரிமையும் இருக்கு. தயவு செஞ்சு இதை சாதாரணமா விட்டுறாதீங்க. ஒரு மார்க் கூட உங்க வேலையை முடிவு பண்ணலாம். அதனால தவறுகள் இருந்தா கண்டிப்பா முறைப்படி கோரிக்கை வைங்க. கிரேஸ் மார்க்ஸ் கேட்கறது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான். ஒரு ஃபார்மல் லெட்டரை டைப் பண்ணி அதுல உங்க பேரு, ரெஜிஸ்டர் நம்பர், எந்த கேள்வி தப்பு, அதுக்கான ஆதாரம் என்னன்னு விவரங்களை சேர்த்து டிஎன்யூஎஸ்ஆர்பி சேர்மனுக்கு அனுப்பினாலே போதும். இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கோங்க. பிசிக்கல் ட்ரெயினிங்க்கு தயாராகும் போது ஒரு நல்ல கோச்சிங் சென்டரை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு முக்கியமான விஷயத்த மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க சேர்ற அகாடமில பயிற்சி சரியில்லைன்னு தெரிஞ்சா யோசிக்கவே யோசிக்காதீங்க. உடனே அங்கிருந்து வெளியே வந்து வேற நல்ல இடத்த தேடுங்க. இது உங்க வாழ்க்கை. இதுல எந்தவித சமரசமும் செஞ்சுக்காதீங்க. அடுத்து நாம பார்க்க போறது சேஃப் ஜோன், அதாவது பாதுகாப்பான மதிப்பெண். இந்த மார்க்குக்கு மேல நீங்க எடுத்திருந்தீங்கன்னா பிசிக்கல் டெஸ்ட்ல முழு மார்க்ஸ் வாங்குற பட்சத்துல உங்க வேலை கிட்டத்தட்ட உறுதின்னு சொல்லலாம். இதோ அந்த பாதுகாப்பான மதிப்பெண்கள். ஆண்கள் 60 மார்க்குக்கு மேலையும் பெண்கள் 55 மார்க்குக்கு மேலையும் எடுத்திருந்தா நீங்க ரொம்பவே ஒரு வலுவான இடத்துல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இனி உங்களுடைய ஒரே இலக்கு பிசிக்கல் டெஸ்ட்ல முழு மதிப்பெண்களையும் வாங்கறது மட்டும்தான். எழுத்து தேர்வு முடிஞ்சது. இனி உங்க முழு கவனமும் அடுத்த சவால் மேலதான் இருக்கணும். பிசிக்கல் டெஸ்ட்ல 24க்கு 24 மதிப்பெண்கள் வாங்கி அந்த சீருடை அணியிற உங்க கனவை நனவாக்க நீங்க தயாரா? நம்பிக்கையோட பயிற்சியை தொடங்குங்க. உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.